குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் ஆகியோருடன் எஞ்சியிருந்தவர்களை பாதுகாத்த அந்த பாண்டுவின் மகன் குதிரைகளை இழந்து நடந்து வந்தவர்களை இந்திரபிரஸ்த நகரத்தில், அதாவது இன்றைய டில்லியில் வசிக்க சொன்னான். தர்மம் தெரிந்த அர்ஜுனன் சாத்யகியின் அன்பு மகனை அரசனாக்கி மற்றும் சில முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் பெண்களோடு சரஸ்வதி ஆற்றங்கரையில் இடம் கொடுத்து வசிக்க செய்தான். இந்திரபிரஸ்தத்தின் ஆட்சி, அதாவது டெல்லி, ஸ்ரீகிருஷ்ணனின் கொள்ளுப்பேரனான வஜ்ரனுக்கு கொடுக்கப்பட்டது. அக்ரூரரை இழந்த அவருடைய மனைவிகள் வனம் செல்ல விரும்பினார்கள். வஜ்ரநாபன் எத்தனை தடுத்தும் கேளாமல் அவர்கள் சென்றுவிட்டனர். ருக்மிணி தேவி, காந்தார இளவரசி, சைபியை, ஹைமவதி, ஜாம்பவதி ஆகியோர் அக்னி பிரவேசம் செய்துவிட்டனர். சத்யபாமா மற்றும் கிருஷ்ணருக்கு பிரியப்பட்ட பிற தேவிகளும் வனம் செல்வதாக நிச்சயித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றுவிட்டனர். துவாரகாவதியிலிருந்து அர்ஜுனனை பின்பற்றி வந்த அனைவரும் குழுக்களாக பிரிக்கப்பட்டு வஜ்ரனிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற செயல்கள் அனைத்தையும் செய்த அர்ஜுனன் கண்ணீரால் குளித்த கண்களுடன் வியாசரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். அங்கே கிருஷ்ணத்வைபாயனர் என்னும் வியாச பகவான் மனசாந்தியுடன் சுகமாக அமர்ந்திருப்பதை அர்ஜுனன் கண்டான். ஆசிரமத்திற்குள் நுழைந்த அர்ஜுனன் ஒரு தனிப்பட்ட இடத்தில் சத்தியவதியின் மகனான சத்தியமே ரூபமாக கொண்ட வியாச பகவான் அமர்ந்திருப்பதைக் கண்டான். உயர்ந்த நோன்புகளைக் கொண்டவரும் கடமைகள் அனைத்தின் அறிவைக் கொண்டவருமான அந்த முனிவரை அணுகிய அவன், நான் அர்ஜுனன் வந்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருந்தான். தர்மத்தை அறிந்தவரும் உயர்ந்த விரதங்களுடன் கூடிய சத்தியவதியின் மகனான வியாசர், உனக்கு நல்வரவு என்று பதிலளித்தார். மனக்கலக்கமில்லாத மகாமுனிவர் அர்ஜுனனை பார்த்து, இருக்கையில் அமர்வாயாக என்று சொன்னார். அர்ஜுனன் பெரிதும் உற்சாகம் இழந்தவனாகவும் மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விடுபவனாகவும் கவலை நிறைந்தவனாகவும் இருப்பதைக் கண்ட வியாசர் அர்ஜுனனை பார்த்து, பிராமணனை கொன்றாயா அல்லது போரில் வெல்லப்பட்டாயா? பொலிவு இழந்து காணப்படுகிறாயே. பரத சிரேஷ்டா, நீ எவராலும் வீழ்த்தப்பட்டாயா என்பதை நான் அறியேன். அர்ஜுனா, நீ ஏன் பெரிதும் நொந்து போன தன்மையுடன் இருக்கிறாய்? இவற்றைச் சொல்வதில் உண்மையில் எத்தீங்கும் இல்லையெனில் அனைத்தையும் எனக்குச் சொல்வதே உனக்குத் தகும் என்றார் வியாசர். அர்ஜுனன் வியாசரிடம், மேகம் போன்ற நிறத்தை கொண்டவனும் தாமரை இதழ்களைப் போன்ற அகன்ற விழிகளைக் கொண்டவனுமான ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமருடன் தன் சரீரத்தை விட்டு சென்று விட்டார். பிரபாசத்தில் பிராமண சாபத்தில் உண்டான இரும்பு உலக்கைகளின் மூலம் விருஷ்ணி வீரர்களுக்கு பயங்கரமான அழிவு ஏற்பட்டது. ஒரே ஒரு வீரன் கூட அதில்